அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் நவ கிரகங்களிலே மிகவும் வலிமை வாய்ந்த கிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவான் 9லும் ரூணரோக சதுரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் சனியும் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது கன்னிராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் மிக அற்புதமான மாறுதல்களை சந்திக்கக்கூடிய இனிமையான வாரமாக அமைவதற்கான முதன்மையான யோகம் உண்டு என்பதை பெருவாரியான கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன. அதிலும் குறிப்பாக 24/8/2024 முடிவதற்குள் மிக வலுவாக 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க குரு பகவான். அவருடன் இணைந்து பாக்கியஸ்தானத்தில் செவ்வாயும் வலுவாக பெற்றிருக்கிறார். குரு மங்கள யோகம் நிறைவாக பெறக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. இந்த வாரத்திற்கு பிறகு செவ்வாய் மிக வலுவாக குருவை விட்டு பிரிந்து செல்ல போகிறார். எனவே குரு மங்கள யோகம் நிறைவாய் கிடைக்கக்கூடிய இந்த இறுதி வாரத்தில் பல்வேறு வகையான தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி மிக பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே பல்வேறு வகையான சங்கடங்கள் நீங்கி சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக குரு மற்றும் செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. அது மட்டுமல்லாது இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் குரு இருப்பதால் எந்த பணியை செய்தாலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். பொதுவாகவே குரு பயிற்சி துவங்கியதிலிருந்து நல்ல பலன் கிடைக்கும் என்று பலர் சொல்லியும் என்னுடைய வாழ்வில் அது போன்ற நல்ல பலன்களை நான் இதுவரை பெறவில்லை என்று வருத்தப்படக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய நடைமுறை வாழ்வில் யதார்த்தமாக மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வாரத்தில் நிச்சயமாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு இது கட்டாயம் நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் பாக்கியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய குருவின் அமைப்பு காரணமாக எதிர்பாராத சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக கைகூடும். எதிர்பாராத பண வரவு கிடைக்குங்க. வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய வகையில் நிரந்தர வேலை வாய்ப்பு, நிரந்தர வருமானம் பெறக்கூடிய தொழில் ரீதியான பணிகள், எதிர்காலத்தை பற்றி அச்சம் நீக்கக்கூடிய வகையில் உங்களுடைய முயற்சிகள்ல மிக பெரிய அளவிலான காரிய வெற்றி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்கும். விவசாயம் சார்ந்த பணிகளில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக பெற்று தருகிறாருங்க மங்களகாரகரான செவ்வாய். எனவே விவசாயம் சார்ந்த பணிகளில் பல மடங்கு வளர்ச்சியை நிறைவாக பெறக்கூடிய இனிமையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் துல்லியமாகவும் கனகச்சிதமாகவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான யோகம் வலுவாக கிடைக்க போகிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடம் வலுவாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக 6ல் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய சனி ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் சனி. இப்படிப்பட்டவர் 3, 6, 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான வளர்ச்சியை அள்ளி கொடுப்பார். தற்போது 6ஆம் இடத்தில்தான் வலுவாக ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். அங்கு வக்ரம் பெற்றாலும் கூட நிறைந்த நன்மையை கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் வலம் வருகிறார். எனவே கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வருமானம் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல்களை சனி நிச்சயமாக உருவாக்கி கொடுக்க போகிறாருங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு வக்ர சனியின் காரணமாக எந்த விதமான எதிர்பார்ப்பாக இருந்தாலும் பூர்த்தியாகும். நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்றவற்றில் இப்போது உங்களுடைய சிறு முயற்சிக்கு கூட மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தொழில்துறையில் புதிய அனுமதிகள், புதிய கிளைகள் திறப்பது போன்ற பணிகளை இந்த தருணத்தில் மேற்கொள்ளலாங்க. அவற்றிலும் இரட்டிப்பு வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் உண்டு. சனி வக்ரம் பெற்றிருந்தாலும் கூட புதிய ஆர்டர்கள், புதிய ஒப்பந்தங்களை நிறைவாக பெற்று தருகிறாருங்க. 9ல் குரு இருப்பதால் இந்த தருணத்தில் குடும்பத்திலும் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் திருமணம், புத்திர பாக்கியம் உள்ளிட்ட
பல்வேறு வகையான நன்மை நிறைந்த விஷயங்கள் உங்களை தேடி வரும். அதோடு மட்டுமல்லாது அலைச்சல் சிரமம் இல்லாமல் அனைத்து விதமான காரியங்களிலும் நிறைவான காரிய வெற்றி உண்டு. உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக கிடைக்கிறது. ஜென்மத்தில் கேது நிலை கொண்டிருந்தாலும் கேதுவின் மீது குருவின் சுப பார்வை பதிவதால், மேலும் குறிப்பாக ஜென்ம ராசியில் குருவின் சுப பார்வை பதிவதால் பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக அமையும். ஏனென்றால் குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள். அப்படிப்பட்ட குரு பகவானுடைய சுப பார்வை ஜென்ம ராசிக்கு கிடைப்பது நிச்சயம் அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3லும், பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5லும் குருவின் சுப பார்வை பதிகிறது. எனவே எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிச்சயமாக ஒன்று. அதே போன்று பஞ்சமஸ்தானம் வலுப்பெறுவதால் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை, நீதிமன்ற வழக்குகள் போன்றவை கட்டுக்குள் வரக்கூடிய முதன்மையான யோகம் இந்த வாரத்தில் நிறைவாக உண்டு. ஆனால் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய 7ஆம் இடத்தில் ராகு நிலை கொண்டிருப்பதால் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் சில நேரங்களில் சில குழப்பத்தை எதிர்பாராமல் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருக்கிறார். எனவே எதை செய்தாலும் சற்று நிதானத்துடன் செய்ய வேண்டும் என்பதை ராகு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். ராசியின் அதிபதியான புதன் மிக வலுவாக லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11ஆம் இடத்தில் நிலை கொண்டிருக்கிறாருங்க. ராசியின் அதிபதியும் ராசியின் உச்ச அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் லாபஸ்தானத்தில் நிறைவாக வலம் வரக்கூடிய இந்த வேளையில் எதிர்கொள்ளக்கூடிய எழுத்து தேர்வுகள், நேர்முக தேர்வுகள் போன்றவற்றில் மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும். நிரந்தர வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. இந்த தருணத்தில் தகவல் தொழில்நுட்பத்துறை, கணினித்துறை என பல துறைகளில் அசூர வளர்ச்சி பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. விரையாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் விரயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறாருங்க. சூரியன் விரயத்தில் இருப்பது அவ்வளவு சிறப்பான நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே சில எதிர்பாராத விரய செலவுகள் இருக்கலாம். இருந்தாலும் கூட ஆட்சியும் அதிகாரமும் ஆளுமையும் கொண்ட கிரகமாக பார்க்கக்கூடிய சூரியன் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் இந்த வேளையில் நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்க்கக்கூடிய பதவி உயர்வு, புதிய வேலை வாய்ப்பு, குடும்ப ரீதியாக பொறுப்புகள் போன்ற அனைத்தையும் நிறைவாக பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. சுக்கிரன் சூரியனுடன் இணைந்து விரயத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. எனவே சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சூழல் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது. சில நேரங்கள்ல விரய செலவுகளை அதிகாரமாக எதிர்கொள்ள வேண்டிய சூழலும் சிம்ம ராசியின் அதிபதியான சூரியனுடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரன் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே கன்னிராசிக்காரர்களுக்கு சற்று நிதானம் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. வாய்ப்புகள் கிடைத்தாலும் கூட சற்று அலைச்சலும் கடின உழைப்பையும் வெளிப்படுத்த வேண்டிய சூழல் உண்டு. ஏனென்றால் சந்திரனும் அஷ்டமத்தில் இந்த வேளையில் நிலை கொண்டிருக்கிறார். 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரை சந்திரன் அஷ்டமத்தில் நிலை கொண்டிருப்பதால் சந்திராஷ்டம தினங்கள்ல கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக முக்கியமாக தேவை. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதங்களை தவிர்த்திடுங்க. நெருங்கிய உறவினர்கள், உத்தியோகம், தொழில் ரீதியான விஷயங்களிலும் தேவையற்ற கருத்து மோதல்களை தவிர்ப்பது நல்லது. இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய கிரக அமைப்பாக பார்க்கப்படுவது நிச்சயமாக விரயத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சூரியன், சுக்கிரன், அஷ்டமத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் என பல கிரக நிலைகள் சாதகமற்ற நிலையில் இருப்பதால் நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அகன்று நிச்சயமாக தங்களுடைய வாழ்வில் சிறப்பான முன்னேற்றம் கிடைக்கும். இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொள்வதால் பல நன்மைகள் உங்களை தேடி நிச்சயமாக வாழ்வில் வரும்.